210 கோடி ரூபா வேர்ல்டு வைல்ட் கலெக்ஷன். இந்த படம் சாதாரணமாக ஹிட் இல்லை, பாலிவுட்டையே மாற்று லெவலில் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. அந்த படம் தாங்க துரேந்தர் த ரிவெஞ்ச். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துரேந்தர் மூவியோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு, எந்த மொழியில தான் இது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த படத்தில் ரிலீஸ் கான்செப்ட் என்னென்ன விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, துரேந்தர் 2 ரிலீஸ் ஆன முதல் நாள்லேயே 100 கோடி ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கு. 4 நாளில் கிட்டத்தட்ட 690 கோடி ரூபா வந்து வேர்ல்டு வைடில் கலெக்ஷன் ஆயிருக்கு. 9 நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 1100 கோடி ரூபா வேர்ல்டு வைடில் கலெக்ஷன் ஆயிருக்கு. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 700+ கோடி ரூபா வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. இதுவே இந்த படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் என்பதை வந்து காட்டுது. இந்த படம் என்னென்ன லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பல மொழிகளில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆனால இந்த படம் இந்தியா முழுவதும் ரீச் ஆகிருக்கு. அதனால தான் கலெக்ஷனை இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. இந்த படத்தில் மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்தியன் அண்டர் கவர் ஸ்பை எனிமியோட டெரிட்டரிக்கு உள்ளே சென்று அந்த நெட்வொர்க்கை டிஸ்ட்ராய் பண்ணது தான் இதோட இந்த ஒரு மிஷனாக வச்சு இந்த படத்தோட கான்செப்ட் வச்சுருப்பாங்க. இந்த கேரக்டர் எனிமி ஏரியாவில் போயிட்டு பவராக க்ரோ ஆகி அதுக்குள்ளேயே சிஸ்டத்தை பிரேக் பண்ணுவான். இதுதான் இங்கே ஒரு கான்செப்டை வந்து மெயினாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதாரண ஆக்ஷன் படம் மாதிரி இல்லை, இது ஒரு எஸ்பினாலஜிக்கல் த்ரில்லரு பேட்ரோலிசம் மிக்ஸ் மாதிரி ஒரு மூவியாக இருக்குது. ஏன் இதை ஆடியன்ஸ் அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறாங்கன்னா, இதில் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி ஸ்டெல்லிங் இருக்குது, ரியாலிட்டிக்கு ஸ்பை வேர்ட் இருக்குது, ஹை லெவல் ஆக்ஷன் சீன்ஸு, எமோஷனல் டெப்த்து. மேலும் இந்த படம் ஜென்டர் பிளெண்டிங்கில் த்ரில்லரு, ஆக்ஷனு, பேட்ரோலிசமு, ட்ராமா இந்த மாதிரிப்பட்ட எல்லா இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் ஆடியன்ஸுக்கு ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. துரேந்தரில் ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குது. ஸ்டார் பவர் மட்டும் போதாது, கண்டென்ட் தான் வந்து ஒரு மெயின் கிங். பாலிவுட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி பேஸ்டு சினிமாட்டிக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதாவது பிக் ஸ்கேலும் ஸ்ட்ராங் ஸ்கிரிப்டும் காம்போ தான் இப்போ ஃபியூச்சர். 1000 கோடி ரூபா கலெக்ஷன் மட்டும் இல்லை, இந்த படம் ஒரு புதிய ட்ரெண்டையே செட் பண்ணியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். துரேந்தர் மாதிரியான மூவி தான் இனி ஃபியூச்சரானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றிகள்.